ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் டு மேரி அ மாஃபியா சிங்கிள் டேட் பார்ட் 2. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா பேபி கிட்ட ஜங்குக்கு வந்து கேட்டிருப்பார், இந்த மாதிரி உனக்கு இவங்க வேணுமா அப்படின்னு அவனோட ஃபோட்டோவை காமிச்சு பேபியும் க்யூட்டாக தலையாட்டியிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஜங்கு கன்ஃபார்மே பண்ணியிருப்பார், எப்படியாவது வாங்கி கூட்டிகிட்டு வரணும்னு. ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 2. ஸோ இப்போ வான் அப்படியே ஜங்கு கூட ஐஸ் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, தூங்கவே முடியல, அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கா. இப்போ எதுக்கு எனக்கு அந்த மாஃபியாவோட கண்ணு ஞாபகம் வந்துட்டுருக்கு, எதுக்கு தூக்கம் வர மாட்டேக்கு அப்படின்னு ஸ்லீப்பிங் பெல்ஸ் எடுத்து போட்டுட்டு அப்பாட்டுக்கு தூங்கிட்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு குடோனுக்கு போகிறாரு. அவர் அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு, இந்த மாதிரி அவளோட அண்ணனை தூக்கிட்டு வர சொன்னானே, தூக்கிட்டு வந்துட்டிங்களா? பாஸ் பண்ணிட்டோம், அவன் உள்ளே தான் இருக்கான். சரி, யாரும் வர வேண்டாம், நானே அவளை டீல் பண்ணிக்கிறேன். ஏன்? அதான் நானே பார்த்துக்கணும்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உள்ளே வராரு. உள்ளே வந்தால் வாயனோட அண்ணனை உட்கார வச்சுருக்காங்க. வாயனோட அண்ணனுக்குலாம் பயமாக இருக்குது. சார் நீங்கள் பெரிய ஆள்னு எனக்கு தெரியும் சார், எதுக்கு சார் போய் என்ன தூக்கிட்டு வச்சுருக்கீங்க? நான் எந்த தப்பு பண்ணல சார், நான் ஒரு பணப்பேராசை தான், அதுக்குன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் செய்ய முடியாது சார், நான் சரியான பயந்தாங்கோலி சார், என்னை விட்டுருங்க சார். எங்கே பாரு, நான் சொல்கிறத நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ எவ்வளோ காசு கேட்குறியோ அதை விட 2 மடங்கு அதிகமாக தரேன் சார். இந்த ட்ரக்கெல்லாம் விற்க சொல்லாதீங்க சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். உன்னை நான் அதெல்லாம் விற்க சொல்ல, ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்குறியா? கேட்குறேன் சார், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கோ என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் சீக்ரெட் தான். ஸோ சங்குக்கோ அதை அப்படியே சீக்ரெட்டாக சொல்கிறாரு. இதை கேட்ட வாயனோட அண்ணனும் ரொம்ப குஷி. அப்படியே மறுநாள் காலையில் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா கேட்குறாங்க, டேய் காலையிலேருந்து ஆளே காணோம், இப்போ வந்து தொலைகிற, நைட்டில் எங்கடா போனேன்? எல்லாம் நல்ல விஷயந்தான், இதுக்கடுத்து நம்ம பணக்காரங்களாக போகிறோமா? ஏன்டா ஏன்? அதெல்லாம் அப்படிதாம்மா, செம்மையான ஒரு விஷயம் அடிச்சிருக்கு, செம்ம லக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படிங்க, கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? என்ன கல்யாணம்? வான் படிச்சுட்டு இருக்கால, அவளுக்கு எப்பவுமே இது கல்யாணம் தேவையில்லாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மா இரு. ஐயோ இங்கே பாருமா, வானுக்கு இப்போ கல்யாணம் பண்ணாதான் நேரம் நல்லா இருக்குன்னு நம்ம ஊர் ஜோசியர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஜோசியரா? ஆமாம்மா, நம்மளாம் இந்த ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே கேளுங்க அப்படின்ட்டு அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணி தரான். ஸோ அவங்க அம்மாவும், ஜோசரே நீங்களா அப்படின்றாங்க. அப்போ அவரும், ஆமாம்மா நான் தான். சரி, ஏதோ எனக்கு நேரம் சரியில்லைலாம் சொன்னீங்களே, என்ன விஷயம்? அதாம்மா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம்தான் நல்ல முகூர்த்தமாக இருக்குது, அதுவும் அடுத்த முகூர்த்தத்துலேயே நீ கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வாழ்வா. இல்லை நீ கல்யாணம் பண்ண மாட்டேன், என் பொண்ணு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணுவேன், நீ பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோயேன், நாசமாக போயிடுவா, வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் உன் பொண்ணு வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னு நினச்சனா நீ இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும். யாரை சொல்கிறீங்க? அது உங்கள் இஷ்டம், நீங்கள் யாருனாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு காலை கட் பண்ணிட்டு நேரம் அவனோட அப்பா கிட்டே சொல்கிறாங்க. அவனோட அப்போ பண்ணிடுவான், அதான் வேண்டாம், ஒரு பையனை லவ் பண்ணுறாளே அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்றாங்க. இதை கேட்ட அண்ணங்கார ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, கல்யாண வேலையை பார்க்கணும்ல, அதை நினச்சா சிரித்தேன், வேற ஒன்றும் கிடையாது, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேம்மா. இவன் இப்போதான் சொல்கிற ஆள் கிடையாதே, இவன் வான் மேலே அவ்வளோ அக்கறையும் கிடையாது, இவன் எதுக்காக அங்கே இப்படிலாம் பண்ணுறான்? எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக ஆக போதுன்னே தோணுது. திடீர்னு இவனா வந்து வான் மேலே இருக்கிற அக்கறையில் ஜோசியர் போய் பார்த்துருக்கான், அவர் இப்படி சொல்கிறாரு. எனக்கு இவன் பேச்சில் நம்பிக்கை இல்லைனாலும் ஜோசியர் பேச்சில் நம்பிக்கை இருக்குது, அவர் என்றைக்கும் தப்பாக சொல்ல மாட்டார். ஆனாலும் ஏதோ ஒரு பதட்டம் இருக்குங்க. இங்கே பாருமா, எதை நினச்சி நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதான் நம்ம பையன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றாள், அப்புறம் என்ன, அவனுக்கே இப்போ தான் பொறுப்பு வந்திருக்கு, நீ லூஸ் மாதிரி பேசாத. என்னமோப்பா, நல்லது நடந்தால் சரி, நான் இதை பற்றி வாங்கிக்கிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு நேராக வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. போய் இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கணும், அதுவும் நீ சாம தான் பண்ணிக்கணும், அவனை தான் லவ் பண்ணுற, அவனே பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. ஒரு பக்கம் அவனுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கல்யாணம்மா அதுக்குள்ளேயா, ஏன்டா என்ன படுத்துறீங்க? சரி அம்மா நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு வானும் நேராக அப்படியே காலேஜுக்கு கிளம்பி வரா. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போதே ஒரு காருக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தர் வாயினே பார்த்துட்டு இருக்க மாதிரி வானுக்கு ஒரு ஃபீல். ஸோ யார் அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா காருக்கு வெளில நின்று பார்த்தா யாருன்னு உள்ளே இருக்காங்கன்னு தெரியுமா என்ன? தெரியாதுல்ல. ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் எனக்கு தெரியல உள்ளே யார் இருக்காங்கன்னு. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளில நிற்கிறது வான் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் உள்ளே இருக்கிறது ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் தான் வாயனை அப்படியே பார்த்துட்டே இருக்கார், வானோட நடவடிக்கை எல்லாத்தையும். வாயனும் அவள் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக அவள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா, ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஃப்ரெண்டு வந்ததும் அப்படியே வச்சு செய்கிறா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்கடி, அதுவும் இன்னும் 2 நாள்லடி, சாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் என்ன, லவ் பண்ணுற பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் அம்மா அப்பாலாம் இப்படிலாம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களா, நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ என்னடானா
இவ்வளோ நல்ல அம்மா அப்பா கிடச்சும் அதுவும் சீக்கிரம் மேரேஜ் ஆக போது, அதுவும் லவ் பண்ணுற பையன், அவனும் போலீஸில் இருக்கான், நல்ல சேலரி, உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்புறம் என்னடி? ஆ இல்லடி, இருந்தாலும் மேரேஜ் அதுக்குள்ளே இன்னும் 1 இயர் இருக்குல்ல. இங்கே பார், இப்படியே யோசிச்சுட்டு இருக்காத. அம்மா அப்பா எப்பயுமே இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. என் அம்மா அப்பாலாம் பாரு, இவள் டாக்டராகி முடிக்கட்டும், ஒரு 4 வருஷம் வேலை பார்க்கட்டும், அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. என் பாய் ஃப்ரெண்டும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கான். ஆனால் உனக்கு உன் பாய் ஃப்ரெண்டும் ஓகே சொல்கிறான், உன் அம்மா அப்பாவும் ஓகே சொல்கிறாங்க, ஏன் உன் மாமனார் மாமியார் கூட ஓகே. அப்புறம் என்னடி, நீலாம் கொடுத்து வச்சவ. என்னமோ நீ சொல்கிற, ஆனால் எனக்கு தானே கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி வாயன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. அப்போ வாயனோட காலுக்கிட்ட ஒரு நாய்க்குட்டி வருது. ஸோ வாயன் அந்த நாய்க்குட்டி அப்படியே கொஞ்சிறா. அந்த நாய்க்குட்டி வாயனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்குது. எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன பசிக்குதா? பசிக்குதான்னு நினைக்கிறான், அதான் என்னையே பார்த்துட்ருக்கா, இரு அப்படின்னு அப்படியே பேக்கை தேடிட்டு இருக்கா. பேக்கில் ஒன்றும் காணோம். அவள் ஃப்ரெண்டு பிஸ்கட் தின்னுட்டுருக்கா. அதை பிடுங்கி அந்த நாய்க்கு ஊட்டி விட்டுட்டுருக்கா, அதுவும் அவளோட கையால். ஸோ அந்த நாய்க்குட்டி அழகாக அதை கச்சி கச்சி சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, பரவாயில்லையே, இவ ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா. இவ தான் இவனுக்கு கரெக்டாக இருப்பா. வயன், நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன்னை தேடி உனக்காக நானே வருவேன், வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாரு. வாயன் அந்த கார் போனதும் அந்த காரையே பார்க்குறா. அவன் இந்த காரை தான் பார்க்குறா அப்படிங்கிறது மிரர் வழியாக ஜங்குக்கும் தெரியுது. அவரும் வாயனையே பார்த்துட்டு தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனாலும் அந்த சைடு மிரர் வழியாக யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வாயனுக்கு தெரியல. அந்த சைடு மிரரே தான் பார்க்குறா. ஜங்குக்கும் விண்டோ மிரர் அப்படியே கீழே இறக்கிட்டு அந்த சைடு மிரரை பார்க்குறாரு. வாயனுக்கு தெரியுது ஜங்குக்கு தான் பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிறது. ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு அவர் ஷாக்காகிறத பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார். ஆனால் வாயனுக்கு தான் கை கால்லாம் நடுங்குது. அப்படியே காலேஜுக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறா. ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது, இப்படி இருக்கே. போகிறான். என்னடி, என்ன ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு, வா. அந்த ஆளுக்கு வர வேலை, உனக்கும் வர வேலை. சும்மா சும்மா ஆனால் உன்னையே கூப்பிட்றான், நீ வேறு துணைக்கு என்ன கூப்பிட்ற, வந்துத்தல வா. ஏன்டி இப்படி பண்ணுற, சரிடி நான் கத்தலை தாயி வா அப்படின்னு வாயினும் போகிறாவும் 2 பேரும் அப்படியே கிளாஸ் விட்டு வெளில அந்த ப்ரொஃபஸரோட கேபினுக்கு வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவர் கரெக்டாக வாயன் வெளில வா அப்படின்றாரு. வாயன் உள்ளே போகிறா. பார்த்தா ஜங்குக்கும் யூனா உட்காந்துருக்காங்க. வாயனுக்கு ஜங்குக்கை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கைக்கெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி பதட்டமாகறா. உள்ளவே வரமாட்டேங்கிறா, வாசலில் நின்றுட்டுருக்கா. ஏய் வாயன், என்னாச்சு, உள்ளவாமா. சார் அது என்ன, எதுக்கு நீ பயந்துட்டுருக்க, இங்கே ஏதாவது பெய் இருக்கா என்ன? அதை விட மோசமான ஒருத்தர் உட்காந்துருக்கானே அப்படின்னு மறுபடியும் ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறா. ஜங்குக்கு வாயனோட ஐஸை பார்க்குறான். என்னன்னே தெரில, எனக்கு ஜங்குக்கோட ஐஸை பார்க்கவும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம். அப்படியே மரண பயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அவனோட கண்ணை பார்க்கும்போது. இருந்தாலும் அவனோட கண்ணை தான் பார்க்க தோணுது. அதை தவிர்த்து அவளால் எதுவும் யோசிக்க முடியல. அப்படியே அவரோட ஐஸையை தான் பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் அவனோட ஐஸை தான் பார்க்குறாரு. ஸோ ப்ரொஃபஸர் வந்து, நீ வாங்க. சார் சொல்லுங்கள், என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்லை சார், எனக்கு லைட்டாக கொஞ்சம் தலை வலிக்குது. சரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பேபியை கொஞ்சம் வெளில கூட்டு போறியா? நான் இவர் கூட கொஞ்சம் பேசணும். ஓகே சார் அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டே, நம்ம வெளில போகலாமா அப்படின்றா. அந்த குழந்தை வாயனை பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிக்குது. ஜங்குக்கெலாம் ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷம் பெற்று வளர்த்துருக்கேன், அப்பன்னு கூட மதிக்க மாட்டேங்கிற, அவளை பார்த்தது அப்படி ஓடுறே அப்படின்னு தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. வாயனும் அந்த பேபி அப்படியே தூக்கி வைக்கிறா. தூக்கி வச்சு சிரிச்சிட்டே அப்படி ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறாரு. வாயனுக்கு எவ்வளோதான் அழகாக சிரித்தாலும் இவன் எப்படி மறைக்கிறான் அப்படின்னு அந்த சிரிப்பெல்லாம் போய் ஒரு மாதிரி பாவமாக நிற்கிறா. ப்ரொஃபஸர் பார்த்துட்டு, கூட்டிகிட்டு போமா. சரிங்க சார் அப்படின்னு ஜங்குக்கியே தான் பார்த்துட்டு போகிறா. ஜங்குக்கும் விடுற மாதிரி இல்லை, அவரும் வாயனை தான் பார்க்குறாரு. ஸோ கதவை திறந்துட்டு மூடுற வரைக்கும் வாயனுக்கு என்னன்னே தெரில. ஜங்குக்கோட கண்ணிலேருந்து அவளோட கண் எடுக்கவே முடியல. அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டே தான் போகிறா. ஜங்குக்கும் இவ இப்படி பார்க்குறது வந்து என்னன்னே தெரில, அவருக்கு இப்படி தான் பார்க்க தோணுது. இருந்தாலும் வாயனை பார்க்கும்போது அவருக்கு சில ஞாபகங்கள்லாம் வருது, கொஞ்சம் கோவம் வருது அதிகமாக. ஸோ ப்ரொஃபஸர் கிட்டே வந்து ஜங்குக்கு வந்து பேசலாம் வரல, இந்த மாதிரி யூனா வாயன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே கேட்டிருப்பா. ஸோ அதனால கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ வாயனும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளில வரதை பார்த்துட்டு போரா கேட்குறா, ஏய் யார் குழந்தைட்டு இது, நீ பாட்டுக்கு தூக்கிட்டு வர? ஏய் இது நான் சொன்னலை, அந்த மாஃபியா ஜங்குக். யாரு? அதான்டி அந்த மாஃபியா ஜங்குக், அவரோட குழந்த. என்னது அவரோட குழந்தையா? அவரோட குழந்தை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசவே பேசாதே, ஒரு மாதிரி தலையாடி பொம்மை மாதிரி தானே இருக்கும். இப்பவும் அப்படியே இருக்கேன்னு. ஏச்சி, குழந்தைய பற்றி இப்படி பேசாதடி, இவ எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. அப்படியா, நீ பேச மாட்டியா? அப்போ அந்த குழந்தை எதுவுமே பேச மாட்டேங்குது, அப்படியே வாயனையே பார்க்குது. சரி, உன்னோட நேம் என்ன?
என்கிட்ட நேம் சொல்ல மாட்டியா? ஓ! ஆமால்ல. ஃபர்ஸ்ட்டு நான் இன்ட்ரோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உன்னை நீ இன்ட்ரோ பண்ணிப்பா. புரியுது, புரியுது. என்னோட பேர் வந்து வான். ஸோ உன் பேர் என்ன? இப்பவும் நீ ஆன்சர் பண்ண மாட்டியா என்கிட்ட? ஆ? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்ல செல்லம்? நான் உன்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக தானே பேசுகிறேன். ஓ! புரியுது. இரு அப்படின்னு வாயின குடுகுடுன்னு எங்கேயோ ஓடி போகிறா. ஓடி போய் கை நிறையா சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேபிக்கிட்ட நீட்டுறா. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு சாக்லேட்னா அலர்ஜியா என்ன? எதுக்கும் போய் அவர்கிட்ட கேட்டு வந்து கொடுக்கவா? இல்லை நான் அவர்கிட்ட எப்படி பேசுகிறது? அது நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. இருந்தாலும் கேட்கணும்ல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து அதில் நட்ஸ் இருந்து அது குழந்தைக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால் மறுபடியும் அந்த ப்ரொஃபஸரோட கேபினை தட்டிகிட்டு இருக்கா. அவருமே கம்மின் அப்படின்றாரு. அப்போது வாயனை அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி வரா. ஜங்குக் பார்த்துட்டு பாப்பா எங்கே அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு வாயனை பார்க்குறாரு. ஆனால் வாயனுக்கா அந்த பயலை பார்க்கவே கூடாது, அவன் கண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு குடிச்சிட்டு, சார் இந்த மாதிரி பேபிக்கு வந்து நான் சாக்லேட் கொடுக்கலாமா? அதில் எந்த அலர்ஜியும் இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ப்ரொஃபஸர் கிட்ட தான் கேட்குறா. ஜங்குக் பார்க்குறாரு. ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேயோ, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. இது நீ அவர்கிட்டே கேட்கலாமேம்மா. அவன்கிட்டயா? நானா? இல்லை சார் நீங்களே கேட்டு சொல்லுங்கள் சார். இந்த தானே உட்காந்துருக்காரு, நீ கேளு. எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த மனுஷன் எஞ்சி போயிட்டாரு. எனக்கு ஐயோ இவரை போயிட்டானே அப்படின்னு அவள் அப்படியே ஜங்குக்கை நிமிர்ந்து தான் பார்க்குறா. கண்ணு அவ்வளோ பவராக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி. வானும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இந்த குழந்தைக்காக இந்த ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிரு. அதுவும் கண்ணை மூடி கேட்டுட்டு போயிரு அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு. இல்லை கண்ணை முன்னா உட்காந்துருக்கா நினச்சி போனான்னு எப்படி தெரியும்? நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? ரொம்ப அசிங்கமாக நினைக்க மாட்டார்? இப்போ என்ன பண்ணுறது? சரி ட்ரை பண்ண அப்படின்னு டக்குன்னு கண்ணை திறக்கிறா. பார்த்தா ஜங்குக்கு வாயினே விரிக்க விரிக்க பார்த்துட்ருக்கான். அதுவும் கொஞ்சம் க்ளோஸாக வேறு நிற்கிறாங்க. வாயனுக்கா இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறானே அப்படின்னு ஒரு மாதிரி படப்படப்படன்னு வருது. மூச்செல்லாம் அப்படியே திணறுது. வாயெல்லாம் என்னென்னமோ பண்ணுது. கையெல்லாம் நடுங்குது. சார் அது அது என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட என்ன சொல்லணும்? சொல்லிட்டு போ. பா வாய்ஸ் என்ன இவ்வளோ கோல்டாக இருக்குது? அது சார் உங்கள் பொண்ணுக்கு நான் சாக்லேட்ஸ் கொடுக்கலாமா? அவளுக்கு எந்த வித அலர்ஜியும் இல்லைல்ல. ஸோ அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இந்த சாக்லேட் தான் கொடுக்க போகிறேன். இது அலர்ஜி இல்லைல்ல, நான் கொடுக்கலாமா வேண்டாமா? உங்கள் பெர்மிஷன். கொடு. அவளுக்கு அலர்ஜி கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இரு. சார் உன் நேம் என்ன? ஆல்ரெடி ஜங்குக்கு தெரியும் அவனே மோயன், இருந்தாலும் கேட்குறாரு. உன் நேம் என்னன்னு? சார் உன் நேம் என்னன்னு கேட்டேன். காது கேட்கலையா? இல்லை என்ன வைன் வைன் வைன். ஓ உன் பேர் வயனா? இல்லை 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 இல்லை. அப்புறம் என்ன? அது சார் இங்கே பார், உன் பேர் என்னன்னு கேட்டேன். எதுக்கு இப்படி பயப்படுற? அதானே பேர் என்னதானே கேட்டார். அவன் ஏதோ கண் எடுத்து ஒன்று ஷூட் போகிற மாதிரி இப்படி பயந்துட்டுருக்க. நார்மலாக இருவேன், நார்மலாக இரு அப்படின்ட்டு ஜங்குக்கோட கண்ணை பார்த்து, என்னோட நேம் வாயின் சார். போ. ஓகே சார் அப்படின்ட்டு வாயின்னு வெளில வந்துட்டு இப்போ தான் அவளுக்கு மூச்சே வருது. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தை வாயின ஒரு மாதிரி பார்க்குது. எதுக்கு இந்த ஆண்டி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு வாயின அந்த சாக்லேட்டை கொடுக்குறா. குழந்தைய வாங்கி சாப்பிடுது. ஸோ அவள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றத பார்த்தே வாயினுக்கு புரியுது. சரி இவளுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்து தேவைப்படுது போல். ஏன்னா குழந்தைங்க சின்ன வயசில் சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா, ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டை சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வாயினுக்கு இது நல்லா புரியுது. அதனால் பேபி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். எங்கே பாரு, நான் உங்ககிட்ட சாக்லேட்லாம் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு புரியுது நீ ரொம்ப லோன்லியாக இருக்கேன்னு. இது வரைக்கும் நீ யார்கிட்டையும் உன் பேர் சொன்னதுலேருந்து எனக்கு நல்லாவே புரியுது யார்கிட்டையும் நீ இது வரைக்கும் சொன்னதில்லைன்னு. ஸோ அதனால் நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. நான் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுல, நான் இந்த காலேஜில் தான் 3rd இயர் படிக்கிறேன். சாரி 4th இயர் படிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நான் டாக்டராக போகிறேன். ஸோ நான் உனக்கு ஊசியில் போடுவேன், நீ பயப்பட வேண்டாம். நான் அதில் எதுவும் போட மாட்டேன். ஸோ நீ வந்து உன்னோட நேம் என்கிட்ட சொல்லலாம். இப்போ கூடவா என்கிட்ட நீ சொல்ல மாட்ட அப்படின்னு வாயின் ஒரு மாதிரி குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த குழந்தையும் அப்படியே வாயினை பார்த்து சிரிச்சிட்டே, என்னோட பேர் சொல்லு சொல்லு சொல்லு, உன் நேம் என்ன? யூனா அப்படின்றா. வானுக்கு
வாவ்! உன் வாய்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா நீ என்ன பேசவே மாட்டிக்கிறா? இந்த மாரி க்யூட்டா பேசினா தானே தெரியும், நீ இவ்வளோ அழகா பேசுவேன்னு. மத்த பசங்க உன்ன பார்த்து பொறாமப்படுவாங்கல்ல. அச்சச்சோ! இவ எவ்வளோ அழகா பேசுறா, வாய்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லையே, இவ எவ்வளோ அழகா பேசுறா, சிரிக்கிறா அப்படின்னு நெனைப்பாங்கல்ல. ஆ ஏன் உனக்கு அந்த மாரி வேண்டாமா? அப்படின்ற மாரி கேட்குறா. அது குழந்தை குழந்தை எதுவுமே பேசாம சிரிக்குது. ஜங்குக்கும் இத பார்த்துட்டு, பரவால்ல இவளுக்கு குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ குழந்தையும் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து அப்படியே ஓடுறா. வேணும் ஐயோ செல்லம் எதுக்கு ஓடுற அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுறா. பார்த்தா அவ ஓடி போய் ஜக்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. ஜக்குக்கு அப்படியே குழந்தைய தூக்கி வச்சுட்டு வாயனை பார்க்குறாரு. வாயனும் இவர் இவகிட்ட ஓடி வந்துட்டாலே இப்போ நான் என்ன பண்ணி சமாளிப்பேன். வாயன் ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்க. அப்போ கரெக்டாக போரா ஓடி வரா. ஏய் வாயன் வாயன் வாயன், நல்ல வேலை வந்தா. சொல்லு போறா என்ன? உன்னை தேடி உன் அண்ணன் வந்திருக்கான். ஏன் அண்ணனா? நம்ம காலேஜுக்கா? ஆமாம், உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான். என்னத்துக்குடி கூட்டிகிட்டு போகிறான்? உனக்கு 2 நாளாக கல்யாணமா? அதான் நீ காலேஜுக்கெலாம் வரக்கூடாது, ஏன் விட்டீங்கன்னு உங்கள் அம்மா பாட்டியும் கத்திட்டு உன்னை கூப்பிட வந்திருக்கானா. என்னடி சொல்கிற? ஏன்டி என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறான்? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்னடி தெரியும்? ஓன்னா உனக்கு தானே அவனை பற்றி தெரியும். சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. இப்போ இவர்கிட்ட சொல்லவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு குழந்தைய மட்டும் பார்த்து யுனா நான் கிளம்புறேன் சரியாம்மா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு ஓடிட்டா. யுனா அவள் போனதுக்கப்புறம் அப்படியே சோகமாக ஜங்குக்கை பார்க்குறா. அப்போ ஜங்குக் யுனாவை பார்த்து, எனக்கு புரியுது யுனா, இப்போ நீ எதுக்கு சோகமாக இருக்கேன்னு. கவலைப்படாத, எல்லாம் நம்மளுக்கு சாதமாக தான் முடியும். அப்பா நீ கேட்டதை கண்டிப்பாக உனக்காக கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ட்டு ஏன்னோ தூக்கிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ வாயினோ அவங்க அண்ணன் கூட அப்படியே கிளம்பி போகிறா. அவங்க அண்ணன் திட்டிகிட்டு இருக்கான். என்ன உனக்கு 2 நாள் கல்யாணம் வச்சுருக்கேன், நீ என்ன காலேஜுக்கு வந்திருக்க? ஏய் கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதான் இன்னும் கன்ஃபார்மே ஆகலையே. யார் சொன்னால் கன்ஃபார்ம் ஆகலைன்னு? எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உனக்கு அவங்க கூட தான் கல்யாணம். சரி வீடு அப்படின்ட்டு வாயனும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. மேரேஜுக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 நாளாக வாயனை வந்து சாம் கிட்ட அவங்க அண்ணன் பேசவே விட மாட்டேங்கிறான். ஃபோன் எடுத்து பேசலாம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு, இங்கே பாரு இந்த கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவன்கிட்ட எவ்வளோ நாள் உட்காந்து பேசிக்கோ, இதுக்கடுத்து பேசாத, இப்போ உட்காந்து பேசாத அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு திரிகிட்டு இருக்கான். வாயனுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்டா அதான் கல்யாணமே ஆக போதில்ல, அப்புறம் ஏன்டா பேச விட மாட்டேங்க அப்படின்னு அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் கேட்குறா. இருந்தாலும் நீ கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ நேரம் உட்காந்து வேணால் பேசுவான், எவன் கேட்க போகிறான். ஆனால் இப்போ பேசாத, எல்லாம் முடியட்டும், முடிச்சதுக்கப்புறம் பேசு. சரி என்னமோ சொல்கிறானே அப்படின்ட்டு வாயனால என்ன பேச முடியல. அவன் என்னன்னா வாயனோட ஃபோனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். வாயனை ஒரு மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணி வச்சுருக்கான். வாயனுக்கே இவன் உண்மையாகவே நம்மளுக்கு நல்லதாக பண்ண பார்க்குறானா, இல்லை நம்மளை வேறு யார்த்தலையாவது கட்டுறதுக்கு இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கானா? சேச்சே அப்படியே இருந்தாலும் அம்மா அப்பா விட மாட்டாங்க அப்படின்னு வாயனுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படியே மேரேஜ் டேட்டும் வருது. வாயின் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக ரெடி ஆகிறா. அந்த வெட்டிங் கவுனு, ஸோ பண்ணியிருக்க அந்த ப்ரைடல் மேக்கப், ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ஃப்ரெண்டு போராவே வச்சு பார்க்க செம்மையாக இருக்குடி, சும்மா தேவதை மாதிரி தக்க தக்கன்னு மின்றடி. உன் புருஷன் மட்டும் இந்த கெட்டப்பில் உன்னை பார்த்தான் அப்படியே அடுத்த செகண்ட் ஒன்று ரூம் குத்துக்கிட்டு போயிடுவான். ஏச்சி வாய முடி, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? மச்சான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குடி. உண்மைதான்டி. சரி சரி விடுங்க அப்படின்ட்டு அவனும் எல்லாம் மேக்கப்பும் போட்டு பிடிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டா. அப்போ அவங்க அண்ணன் வந்து, என்ன ரெடி ஆகிட்டியா? மொத்தம் எப்படி தெரியுது, ரெடி ஆகிட்டான். பரவாயில்லையே, என் தங்கச்சி கல்யாண குளத்தில் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கா. சரி நீ அப்பா கூட நடந்து வரணும் சரியா, ரெடி ஆயிரு அப்படின்னு தலையில் ஒரு முக்காடு மாதிரி ஒன்று போட்டு விட்றான். அவன் கேட்குற எதுக்குள்ள இதை போட்டு விட்ற நெட்டில், நீ பிரைட்லாம் பார்த்ததில்ல, இந்த மாதிரி தலையில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்டில் ஒயிட் கலரில் போட்டால் நல்லது. நம்ம ஊர்லலாம் இந்த கல்யாணத்துக்கு பார்த்துருக்கே முக்காடு போட்டு உட்காருவாங்க, அதே மாதிரி தான் இதுவும். அப்படியா சரி அப்படின்ட்டு வாயனும் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே குனிஞ்சத்தில் நம்புறாமல் நடந்து வரா. அங்கே யார் மாப்பிள்ளை நிற்கிறதுனா நம்ம ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே திரும்பி வாயனை பார்க்குறாரு. ஸோ வாயன் அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. அப்படியே வாயனையே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஜங்குக்கு பார்த்தது ஷாக்கிங்காக இருக்குது. அவர் ஷாக்காக பார்த்துட்டு இது மாப்பிள்ளை இல்லையே அப்படின்னு திரும்பி அவங்க அண்ணனை பார்த்தா. அவங்க அண்ணன் ஏன்னா கம்முன்னு போய் தங்கச்சி அவர் கையில் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வந்து நில்லு, என்ன எதுன்னு அப்புறமாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ எதுவும் பண்ணாதா. டேய் இது எனக்கு தெரிஞ்சா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. டேய் என்னடா நீ போப்பா அப்படின்ட்டு அப்படியே வாயனோட கையை எடுத்து அப்படியே ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ வாயனுக்கு அந்த கையை பிடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இது சாமு கிடையாது வேற யாரோ அப்படின்னு. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக்கு. அவ்வளோதான், வாயனுக்கு உயிரே இல்லை. ஒரு மாதிரி ஷாக் ஆகி அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்கிறா. அண்ட் தென் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.